அருணா உமன்ஸ் வேர் அம்மாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு உடல்வாகு அமைப்பு நம்மளை அளவு எடுத்து ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ சென்டரில் இங்கே வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இந்த கையோட எலும்புங்கனக்குள்ளே வரும் அந்த இது வரையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இதில் 8 இருக்குது. பாதி இது ஃபுல்லானாலும் இந்த கை அளவு எலும்புலேருந்து இந்த எலும்பு வரை எடுக்கணும். 16 இன்ச்சு. இது எதுக்கு நம்மளுக்கு இந்த அளவு யூஸ் ஆகும்னா, போட் நெக் தைக்க, காலர் நெக் தைக்க, இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த வளைவு இருக்குல்ல, இந்த எலும்பு கை வளைவு, இந்த நம்ம எலும்புலேருந்து எவ்வளவு நம்மளுக்கு ஷோல்ட்ரு அளவு அகலம் வேணும் அப்படின்னு அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு 2.5 இன்ச்சு ஷோல்ட்ரு இந்த அளவுலேருந்து இங்கே பாருங்கள், இந்த மடக்கு அளவுலேருந்து இது வரையும் ஒரு 2.5 இன்ச்சு, ஒரு 2.5 இன்ச்சு ரெடி ஷோல்ட்ரு வைக்கிறேன் நான். அடுத்து ப்ளவுஸோட உயரம், நம்ம ப்ளவுஸு உயரம் எங்கே போடுறோன்னா, இந்த 2.5 இன்ச்சு வச்சோம்ல அங்கே இருந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, நான் இதுக்கு ஒரு 14 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு 14 இன்ச்சு. இது 2.5 இன்ச்சு. ப்ளவுஸு உயரம் 14 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு. அடுத்து சுற்றளவு எடுக்கணும். சுற்றளவு எப்படி எடுக்கணும், இதை நல்ல டேப்பை பெரட்டு போகாமல் இதை நல்லா நம்ம நேராக இப்படி வச்சுட்டு இதை பார்க்கணும். இதோட அளவு இந்த அளவை இப்படி வச்சு ஒரு கையில் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இதை நல்லா தூக்கிக்கிறணும். இந்த டேப்பும் இங்கிட்ட திருக்கக்கூடாது. இப்படி பின்னாடி திருக்காமல் அதை மாதிரி வச்சுக்கிறணும். இது 30 இன்ச்சு இருக்குது. இது சுற்றளவு 30 இன்ச்சு. அடுத்து நம்ம இந்த மிடில் சுற்றளவையும் எடுத்துக்கிடலாம். இந்த மிடில் சுற்றளவு, இந்த நடு மார்பு அந்த அளவையும் நம்ம எடுத்துக்கிடலாம். அது நல்லா இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 32 இருக்குது. இதை பாருங்கள், இதை மாதிரி இருக்கணும். 32 இருக்குது. இது 32. இந்த நம்ம இந்த 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு தகடு இருக்குல்ல, அது எங்கே குறிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கு. 32 இன்ச்சு இருக்குது. அடுத்து நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு இங்கே 14 இன்ச்சு வச்சோம். அந்த 14 இன்ச்சு இருக்கிற இடத்துலையே நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கணும். அதுவும் அதே மாதிரி தான். பதினாலு இன்ச்சு எந்த இடத்துல நம்ம சுற்றளவு ப்ளவுஸ் உயரம் எடுக்கிறோமோ அதில் சுற்றளவு வைக்கணும். 25 இன்ச்சு இருக்குது. 25 இன்ச்சு சுற்றளவு ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு இந்த பொம்மைக்கு அந்த அளவில் இருக்குது. அடுத்து ஆம்கோல் எடுக்கணும். ஆம்கோல் ஒரு விரல் உள்ளுக்க விட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம நேரடியாக கஸ்டமருக்கு எடுத்து அவங்கள கையை ஏற்றி இறக்கி இடிக்குதான்னு பாருங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இதில் தான் பொம்மையில் எடுக்கிறோம். பொம்மையில் கேட்க முடியாது. அதனால் இந்த ஒரு விரல் போட்டுட்டு நான் எடுக்கிறேன். இது 15 இன்ச்சு இருக்குது. 15 இன்ச்சு ஆம்கோல். அடுத்து மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு எங்கனக்குள்ளே வருதுன்னு பார்த்துக்கலாம். 9.5 இன்ச்சு இருக்குது. மிட் பாயிண்ட்டு 9.5 இன்ச்சு இருக்குது. இப்போது இது பொம்மையாக இருக்க போய் நம்ம இந்த முன்பக்க இடைவெளியவும் எடுத்துடலாம். முன்பக்க இடைவெளி 7 இன்ச்சில் இருக்குது. அதுவும் எடுத்துக்கிடலாம். அப்புறம் கை நீளம்.
ஒரு 8 இன்ச்சு வைக்கலாம். அந்த எங்கனக்குள்ளே நீளம் வச்சோமோ அந்த இடத்துலையே கை ரவுண்டையும் எடுத்துக்கலாம், சுற்றளவையும் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. கை சுற்றளவு 9 இன்ச்சு. அப்புறம் முன்கழுத்து நம்ம எவ்வளோ வேணும்? முன்கழுத்தும் நான் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சுக்கு அதுக்கு என்ன செய்யணுன்னா, இப்படி டேப்பை வச்சு இதில் இருந்து பார்த்து இந்த எங்கனக்குள்ளே நம்ம வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவு இப்படி வச்சு பார்க்கலாம். 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு முன்கழுத்து 6 இன்ச்சு, பின்கழுத்து ஒரு 8 இன்ச்சு வைக்கிறேன் நான். இதுக்கு தேவை இந்த அளவை எந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணியோ பெருக்கியோ என்ன செய்யணும், எந்த மாதிரி ப்ளவுஸு தைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.